தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர்வது மட்டுமின்றி சேனல் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய கமெண்ட் செக்ஷன் பகுதியில் உள்ள ஹைப் என்ற பட்டனையும் தொட்டு தங்கள் ஆதரவை தர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. 1990களுக்கு பின்னர் சேட்டலைட் சேனல்கள் எனும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தடம் பதித்து வளர்ந்து வந்த வேளையில் முதலில் திரைப்படங்கள் என தொடர்ந்து தங்களது படைப்புகளை சீரியல் எனும் மெகா தொடர்களாக, பின்னர் கால ஓட்டத்தால் ரியாலிட்டி ஷோ எனும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக மாற்றிக்கொண்டு பெரும் போட்டிகள் மத்தியில் தற்போது போராடி வருவது ஒரு புறம் எனில், மற்றொரு புறம் சத்தமே இல்லாமல் முன்னேற்ற நிகழ்வாக ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சோசியல் மீடியாக்கள் மொபைல் வடிவிலும் கம்ப்யூட்டர் சாதன வடிவிலும் தங்களது முழு ஆளுமையை செலுத்தி மனித குலத்தின் அங்கமாக காலை கண் விழித்தது முதல் உறக்கம் என்ற அரிய நிலையை அடையும் வரை அனைவருடைய கரங்களில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வாறு சமூக வலைதள செயலிகள் அசூர வேகத்தில் பல்கி பெருகி வந்து கொண்டிருக்கும் இவ்வேளைகளில் 1980ஆம் ஆண்டு முதல் 90கள் வரையில் பசுமை மாறாத நினைவலைகளை இன்றும் மனதில் சுமப்பவர்களின் உள்ளத்தில் பசுமரத்தில் அடித்த ஆணையைப் போல் மட்டுமல்ல, அப்போதைய இரு பொழுதுபோக்கு அம்சமாக திகழ்ந்ததுதான் வானொலிகளும் தூர்தர்ஷன் எனும் இந்திய தேசிய தொலைக்காட்சி ஊடாக மாநில வாரியாக வந்த மண்டல தொலைக்காட்சி சேவைகளாகும். குறிப்பிட்ட நேரம் மற்றும் குறிப்பிட்ட நிகழ்ச்சி என மனதிற்கு மகிழ்ச்சியையும், தற்போது உள்ள நண்பர்கள் உறவுகளிடையே மனம் விட்டு பேசிக்கொள்வதே அரிது என்ற அசாதாரண நிலையைப் போல் 24 மணி நேரமும் வலைதளம் என்று மூழ்கி போகாமல் அளவறிந்த நலமான பாசமிகு உணர்வுடன் அனைவரும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்த தருணங்களை மறக்க முடியாதுதான். மீண்டும் அதுபோன்ற காலங்கள் வந்துவிடாதா என ஏங்கும் அளவுக்கு தமிழை தவிர மற்ற மொழிகள் புரியாவிடினும் மாநில மொழி திரைப்படங்கள், ஹிந்தி நாடகங்கள், திரைப்படங்கள், சித்திரகார் எனும் திரையிசை பாடல்கள் என பொழுதுபோக்கிற்காக ரசித்து பார்த்த நமக்கு ஒரு விடிவெள்ளியாக அமைந்து போனதுதான் சென்னை தொலைக்காட்சி நிலையமாகும். குறிப்பிட்ட நேரம்தான் ஒளிபரப்பு எனினும் அதனிலும் தடங்களுக்கு வருந்துகிறோம் என பலமுறை தடங்கள் ஏற்படினும் அத்தடங்களையும் கடந்து ஒலியும் ஒளியும், உலாவரும் ஒளிக்கதிர், எதிரொலி, கண்மணி பூங்கா, செவ்வாய்க்கிழமை தோறும் நாடகங்கள், இவா போனா அவா வருவா என ரஞ்சன் தோன்றி நடித்திட்ட மங்கம்மா சபதம் உள்ளிட்ட பழம்பெரும் திரைப்படங்கள் என நாம் ரசித்தவை பலவாகும். இப்பேற்பட்ட மலரும் நினைவுகளில் மறக்க முடியாத ஒன்றுதான் ஹிந்தி மொழியில் 1987இல் ராமானந்த சாகர் இயக்கத்தில் வெளியான ராமாயணம், 1988இல் ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு B.R. சோப்ரா இயக்கத்தில் ஒளிபரப்பான மகாபாரதமும் ஆகும். சுமார் 1 மணி நேரம் ஹிந்தி விளம்பரங்கள் ஊடே காலச்சக்கரம் கதை சொல்ல ஆரம்பித்து அடுத்து என்ன என்று சற்றும் சுவாரஸ்யம் குறையாமல் மொழி இனம் கடந்து காலை உணவுடன் கண் கொட்ட ரசித்து பார்த்த இதுபோன்ற நிகழ்ச்சிகளை மறக்க முடியுமா? இந்த மகாபாரத தொடரில் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர் என எண்ணற்றவர்கள் நடித்திருப்பினும் கிருஷ்ணராக நடித்த நிதிஷ் பரத்வாஜ், பீஷ்மராக நடித்த முகேஷ் கண்ணா, துரியோதனனாக நடித்த புனித் இஸ்ஸார், பீமனாக நடித்த பிரவீன் குமார், கர்ணனாக நடித்த பங்கஜ் தீர், சகுனியாக நடித்த குல்ஃபி பைந்தல், திரௌபதியாக நடித்த ரூபா கங்குலி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு நம் நினைவில் இன்று போனவர்களை மறக்க இயலாதுதான். இவர்களில் பீமனாக தோன்றியது மட்டுமின்றி உலகளவில் பெரும் வெற்றி கண்ட தடகள வீரரும், கமலஹாசனின் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் பீம்பாயாக நடித்த மறைந்த பிரவீன்குமார் சோப்தி பற்றியும், அதனைத் தொடர்ந்து தற்போது மறைந்து போனவரும், கர்ணனாக நடித்து முத்திரை பதித்தவரும், இன்றும் வட இந்திய கோயில்களில் சிலை வடிவில் வணங்கப்படுபவருமான பங்கஜ் தீர் ஆகியோர் கடந்து வந்த நினைவலைகள் சிறப்பு தொகுப்பை தற்போது காண்போம். 1947ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று பஞ்சாப் மாநிலம் சர்ஹாலியில் பிறந்தவர்தான் பிரவீன் குமார் சோப்தி ஆவார்.
குடும்பத்தின் செல்ல பிள்ளையான பிரவீன்குமார் அவர்கள் தனது சொந்த ஊரில் பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்தாலும் விளையாட்டு போட்டிகளிலேயே அதிக ஈடுபாடு உடையவராகவே காணப்பட்டார். இதன் பேரில் பள்ளியின் விளையாட்டுத் துறையில் முதன்மை மாணவராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகையும் சூடி வந்தார். மிகுந்த நாட்டு பற்றுடைய பிரவீன்குமார் சோப்தி அவர்கள் தனது 20ஆம் வயதில் BSF எனும் எல்லை பாதுகாப்பு படையில் ஒரு வீரராக தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தபோது தடகளத்தின் மீது அவருக்கு இருந்த தீவிர விருப்பத்தை அறிந்த உயர் அதிகாரிகள் அதை வெளிக்கொணரும் வகையில் இந்திய தடகள பிரிவில் பிரவீன்குமாரை இணைத்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து 1960களில் இந்திய தடகள விளையாட்டு பிரிவின் மறுக்க முடியாத நட்சத்திரமாக மாறிப்போனார் பிரவீன்குமார் சோப்தி அவர்கள். இதன் அடிப்படையில் சுத்தியல் மற்றும் வட்டு எறிதல் பிரிவுகளில் முதன்மை வீரராக ஜொலித்து வந்தார். இதன் பேரில் 1966 மற்றும் 70ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெற்ற வட்டு எறிதலில் சாதனை படைத்ததுடன் தங்கப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். இதைப் போலவே அதே ஆண்டில் கிங்ஸ்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளிலும் 1974 தெஹ்ரானில் நடைபெற்ற ஆசிய போட்டிகளிலும் கலந்து கொண்டு இந்தியாவுக்காக வெள்ளிப் பதக்கம் வென்றார். இது மட்டுமின்றி 1968 மற்றும் 72ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற உலகளவிலான ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று தன்னுடைய அசாத்திய திறமைகளை நன்கு வெளிப்படுத்தினார் பிரவீன்குமார் சோப்தி அவர்கள். இவ்வாறு நாட்டு பற்றுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரராக தனது வாழ்வை தொடங்கிய பிரவீன்குமார் அவர்கள் தான் மிகவும் விரும்பிய தடகள விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூடி வந்த வேளையில் அவருடைய உயரம், கம்பீரமான தோற்றப்பொலிவை கண்ட ஹிந்தி திரையுலகம் அவரை வரவேற்றது எனலாம். இதன் அடிப்படையில் 1982 ரவிகாந்த் நாகேஷ் இயக்கத்தில் ஜிஜேந்திரா, பிரவீன் பாபி நடிப்பில் வெளியான ரக்ஷா என்ற திரைப்படத்தின் மூலம் முதலாக ஹிந்தி திரையுலகில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து மேரி ஆவாஸ் சுனோ, காசப், ஜாகிர், யுத், மகா சக்திமான் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் வில்லன் மற்றும் பிரத்யேக துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தவரை கண்ட பிரபல இயக்குனர் BR சோப்ரா அவர்கள் தான் இயக்கவிருந்த புராண தொடரான மகாபாரதத்தில் பீமன் என்ற கதாபாத்திரத்தை வழங்கி கௌரவித்தார். இதையடுத்து 1988 இந்திய தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இத்தொடரின் மூலம் பீமனாகவே வாழ்ந்து பீமன் என்றால் இப்படித்தான் இருப்பாரோ என்ற எண்ணத்தை விதைத்து ரசிகர்களின் பெரும் பாராட்டினை நன்கு பெற்றார் பிரவீன்குமார் சோப்தி அவர்கள். மாபெரும் வெற்றி பெற்ற இத்தொடரின் வாயிலாக பீமன் என்ற அடைமொழியை பெற்று சிறப்பிக்கப்பட்ட பிரவீன்குமார் அவர்கள் இதன் பின்னர் சாச்சா சௌத்ரி என்ற தொடரிலும் சாபு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து நிறைவை தந்தார். இவ்வாறு பெரும் புகழை அடைந்த பிரவீன்குமார் அவர்களை பன்மொழி திரை உலகமும் வரவேற்கத்தான் செய்தது. அவ்வகையில் தெலுங்கு, பஞ்சாபி மொழி திரைப்படங்களில் நடித்து வந்தவரை தமிழ் திரை உலகமும் தன் பங்கிற்கு ஈர்த்து கொண்டது என கூறலாம். இதன் பேரில் 1989 AVM நிறுவன தயாரிப்பில் SP முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜனரஞ்சக திரைப்படமான ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படத்தில் வில்லன் பாஸ்கராக தோன்றிய ரகுவரனின் அடியாளாக ஒற்றைக்கண் சண்டையாளராக திரைப்படத்தின் இறுதி காட்சியில் தோன்றி ரஜினிகாந்துடன் சண்டையிடும் காட்சிகள் சற்று பிரபலமாகும். இதனையடுத்து 1990 சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் கமலஹாசன் 4 வேடங்களில் தோன்றி அசத்திய முழு நீள நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமராஜனில் மதன கோபால் எனும் கமலஹாசனின் உதவியாளர் பீம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சற்று நகைச்சுவை கலந்த நடிப்பில் பிரமாதப்படுத்தியிருப்பார். நாகேஷும் காமேஸ்வரன் எனும் கமலஹாசனும் பிரவீன்குமாருடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகளையும் பீம்பாய் என்ற ஒற்றை வரி வசனத்தையும் யார்தான் மறக்க முடியும்? வணிக ரீதியிலான வெற்றிகளையும் 175 நாட்கள் திரையரங்கில் ஓடி சில்வர் ஜூப்ளி திரைப்படமாக சாதனை கண்ட இத்திரைப்படத்தில் புகழால் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற பீம்பாய் ஆன பிரவீன்குமார் சோப்தி அவர்கள் ஏனோ தெரியவில்லை இதன் பின்னர் தமிழ் திரைப்படங்களில் நடிக்கவில்லை. இதன் பின்னர் படிப்படியாக திரை உலக பிரவேசத்தை குறைத்து கொண்டவர் 1997 வெளியான மகாபாரத் கதா என்ற ஹிந்தி தொலைக்காட்சி தொடரிலும் 2013 வெளியான மகாபாரத் ஆர் பர்பரிக் என்ற திரைப்படத்திலும் மீண்டும் பீமனாக தோன்றி நடித்து ரசிகர்களின் வரவேற்பை நன்கு பெற்றார். 2013 பின்னர்
கலை உலக வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாசிர்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பணிகளை மேற்கொண்டார் பிரவீன்குமார் அவர்கள். விளையாட்டுப் போட்டிகளுக்காக அர்ஜுனா விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற பிரவீன்குமார் அவர்கள் பீனா தேவி என்பவரை மனம் புரிந்து கொண்டார். இத்தம்பதிகளுக்கு அன்கித் சோப்தி என்ற மகனும் நிபுணிகா மற்றும் டினா என 2 மகள்களும் உள்ளனர். இவ்வாறு பூரணத்துவமிக்க வாழ்வில் நிறைவுடன் பயணித்த மக்களின் பீமனாகிய பிரவீன்குமார் சோப்தி அவர்கள் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக தன்னுடைய 74ஆம் வயதில் காலமானார். இதுவரை மகாபாரத தொடரில் பீமனாக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் பீம்பாயாக தோன்றி நடித்து ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த பிரவீன்குமார் சோப்தி நினைவலைகள் போற்றும் சிறப்பு தொகுப்பை கண்டோம். அடுத்ததாக அதே மகாபாரத தொடரில் கர்ணனாக வாழ்ந்து சில வட இந்திய பாட புத்தகங்களில் கர்ணனாகவே பிரதிபலித்து ஆலயங்களில் சிலை வடிவமாக வணங்கப்பட்டவரும் தற்போது மறைந்து போனவருமான பங்கஜ் தீர் நினைவலைகளை சற்று காண்போம். 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதியன்று பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பிரபல இயக்குனர் CL தீர் அவர்களின் பாச மகன்தான் நமது நினைவலைகள் நாயகர் பங்கஜ் தீர் ஆவார். தந்தையின் திரையுலக பயணம் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை மாநகருக்கு இடம்பெயர்ந்த பங்கஜ் தீர் அவர்களின் குடும்பமானது நிரந்தரமாக குடியேறிய நிலையில் மும்பையில் இயங்கி வந்த பிரபல செயின்ட் தெரேசா பள்ளியில் தனது கல்வியை இனிதே ஆரம்பித்தவர் பள்ளியில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆட்டம் பாட்டம் என தந்தையின் கலை வாரிசாகவே உருவெடுக்க ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி படிப்பையும் வெற்றிகரமாக முடித்த பங்கஜ் தீர் அவர்கள் தன்னிடம் வெளிப்பட்ட கலை ஆர்வத்தால் 1981இல் வெளியான பூனம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஹிந்தி திரை உலகில் கால் பதித்தார். இதையடுத்து சுகா, மேரே சுகங் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்த நிலையில் ஏனோ தெரியவில்லை அத்திரை உலகில் பெரிதளவில் ஜொலிக்க முடியாமல் தான் போனது. இதனால் மனவேதனை அடைந்தவரின் அருமருந்தாக அமைந்ததுதான் சின்னத்திரை தொடராகும். பலரும் சின்ன திரையிலிருந்து முன்னேற்றம் கண்டு வெள்ளித்திரையை நோக்கி எட்டிய நிலையில் இதற்கு நேர் மாறாக பங்கஜ் தீரின் கலை உலக பயணம் அமைந்தது எனலாம். அதுவும் எப்படியெனில் 1988இல் வியாசரின் மகாபாரத கதையை தழுவி BR சோப்ரா மற்றும் ரவி சோப்ரா இயக்கத்தில் வெளியான மகாபாரத் என்ற நெடுந்தொடர் மூலம் கர்ணன் என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று சின்ன திரையில் முதலில் கால் பதித்தார் பங்கஜ் தீர் அவர்கள். ஒவ்வொரு ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு தூர்தர்ஷன் எனும் இந்திய தேசிய தொலைக்காட்சியில் ராஜ் கமல் இசையில் பண்டிட் நரேந்திரா சர்மா பாடல் வரிகளில் மகேந்திரா கபூரின் கணீரென்ற பின்னணி குரலில் ஒலித்த அதிஸ்ரீ மகாபாரத கதா என்ற பாடலை எடுத்து காலச்சக்கரம் கதை சொல்வது போல் ஆரம்பிக்கும் மகாபாரத தொடரை எவர்தான் மறந்திருக்க முடியும்? நிச்சயமாக 1980ஆம் ஆண்டு முதல் 90கள் வரையிலான கலை ஆர்வலர்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்த மெகா தொடரல்லவா அது. தூர்தர்ஷன் மட்டுமின்றி லண்டன் BBC தொலைக்காட்சியிலும் வெளியாகி சுமார் 50 லட்சம் பார்வையாளர்களை சென்றடைந்த பெருமைக்குரியது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொடரில் சூரிய புத்திரனாக, குந்தி தேவியின் மூத்த மகனாக, பாண்டவர்களின் மூத்த சகோதரனாக, தனது பிறப்பின் மர்மம், இதனைத் தொடர்ந்து ஏற்படும் அவமானம், தோள் கொடுக்கும் நண்பனாக துரியோதன் நட்பு, கொடுத்த வாக்கை தவறாது செயல்படுத்துதல், வள்ளல் தன்மை என தான் ஏற்ற கர்ணன் என்ற கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து நடித்ததுடன் கர்ணன் என்றால் இப்படித்தான் இருப்பாரோ என தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநில மக்களின் மனங்களில் நிலைபெற்றுதான் போயிருப்பார் பங்கஜ் தீர் அவர்கள். இவருக்கு முன்னரே கர்ணன் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அக்கதாபாத்திரமாகவே வாழ்ந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது என்ற பாடல் மூலம் இன்று வரை இளைய தலைமுறையினர் மத்தியில் கர்ணன் என்ற கதாபாத்திரத்திற்கே தனது அசாத்திய அற்புத நடிப்பால் பெருமை சேர்த்ததால் இவருக்கு அடுத்தபடியாகத்தான் பங்கஜ் தீரை ஜூனியர் கர்ணனாக தமிழக ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது எனலாம். இவ்வாறு வட இந்தியர்களின் மனதில் கர்ணனாகவே நிறைந்து போன பங்கஜ் தீரின் கர்ணன் கதாபாத்திர புகைப்படமானது அவ்வூர் பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றதுடன் ஹரியானாவில் உள்ள
கர்னல் மற்றும் பஸ்டர் பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் இவருடைய உருவச் சிலையைத்தான் கர்ணனாக அம்மக்கள் வழிபடும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் அமர்ந்துதான் போனார் எனலாம். இதையடுத்து 1990ஆம் ஆண்டில் ஜெயராம் நடிப்பில் வெளியான ரந்தம் வரவு என்ற திரைப்படத்தின் மூலம் டிஐஜி விஷ்ணு IPS என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலகில் கால் பதித்த பங்கஜ் தீரை நோக்கி எண்ணற்ற ஹிந்தி திரைப்படங்கள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம். இதையடுத்து மிஸ்டர் பாண்ட், பர்தேசி, சோல்ஜர், ஜமீன் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்கள் மட்டுமின்றி 2013இல் வெளியான மகாபாரத் அவுர் பர்பரிக் என்ற திரைப்படத்தில் கர்ணனாக மீண்டும் தோன்றி முத்திரை பதித்தார். வெள்ளித்திரை மட்டுமின்றி 1990களில் ஒளிபரப்பான கனூன், சந்திரகாந்தா, தி கிரேட் மாரத்தா, யுக் உள்ளிட்ட எண்ணிலடங்கா தொலைக்காட்சி தொடர்களிலும் தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வந்தார் பங்கஜ் தீர் அவர்கள். இது மட்டுமின்றி 2014இல் மை ஃபாதர் காட்ஃபாதர் என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். கலை உலக பிரவேசம் வாயிலாக எண்ணற்ற விருதுகளை வென்ற பங்கஜ் தீர் அவர்கள் 1979இல் அனிதா என்பவரை மனம் புரிந்து கொண்டார். இத்தம்பதிகளுக்கு நிகிதின் தீர் என்ற மகன் உள்ளார். தந்தையின் கலை வாரிசான மகன் நிகிதின் பாலிவுட் கலை நாயகியான கிருத்திகா என்பவரை மனம் புரிந்துள்ளார். இவ்வாறு சிறந்த இல்லறம், கலை உலக வாழ்வு என படு பிஸியாக பயணித்து வந்த பங்கஜ் தீர் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக போராடி வந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதியன்று தனது 68ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் பீமனாக வாழ்ந்த பிரவீன்குமார் சோப்தி அவர்களையும் கர்ணனாக வாழ்ந்து மறைந்த பங்கஜ் தீர் அவர்களையும் தங்கள் மனதில் என்றென்றும் நிலைவர வைத்த ரசிகர்களின் அன்பு உள்ள வரையில் இவ்விருவரின் நினைவலைகளானது என்றென்றும் மங்காது புகழோடு பறைசாற்றி கொண்டே இருக்கும் எனில் அதை மறுக்க இயலாது. இவர்களை போன்ற மறக்க முடியாத கலை நாயகர்களின் நினைவலைகள் சிறப்பு தொகுப்பை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு சிறப்பு நினைவலைகள் தொகுப்பிற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன். நன்றி.